Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் பகோடாவை சிக்கன் பகோடா டேஸ்ட்ல எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவர் பகோடா செய்யறதுக்காக நான் சின்ன சைஸ் காலிஃப்ளவர் வாங்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு வெந்நீர்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ரொம்ப பெருசா பண்ணீங்கனா ரொம்ப முறுமுறுப்பா இருக்காது. கொஞ்சம் இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம பொரிச்ச உடனே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டம்மும் சேர்த்து கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பாப்போம். நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துர்க்கேன். அதை இந்த காலிஃப்ளவர்ல சேர்த்து விட்டுறலாம். நீங்க எந்த அளவுக்கு எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த போல இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல கூட குறைய நீங்க சேர்த்துக்கலாம். இந்த ரெட் சில்லி பவுடரை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரோட சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் கலந்ததுக்கு அப்புறமா. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்தால் 1/2 மணி நேரம் கூட ஊற விடலாம். நான் 10 நிமிஷம் ஊற விடுறேன். மூடி போட்டு விட்டுடலாம். காலிஃப்ளவர் பகோடா மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கேன். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒரு பீசஸாக அதில் சேர்த்து விட்டுடலாம். தனித்தனியாக இருக்கிற மாதிரி சேர்த்து விடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். நல்லா பொன்னிறமாக செவந்த உடனே எடுத்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து விட்ட காலிஃப்ளவர் எல்லாமே இப்போ நல்லா பொன்னிறமாக உறிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் நாம் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேங்க. காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு, அதுக்கப்புறமா மிக்சிங் ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். நல்லா ஆற விட்டுட்டு டைட்டாக மூடி போட்ட ஒரு பாக்ஸில் போட்டு விட்டுட்டா அந்த முறுமுறுப்பு குறையாமல் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு சிக்கன் பகோடா டேஸ்ட்டில் இந்த காலிஃப்ளவர் பகோடா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் பகோடா ரெசிபி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.